வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பணக்காரனா இந்த ராசி ஆகுமா ஆகாதா? மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசி இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க கடக ராசி கண்டிப்பாக பணக்காரர் ஆகிடுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க மகர ராசி ஏழையாக தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு கருத்து இருக்குது, நம்ம அதை பற்றி போக வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ராசி அடிப்படையில் பணக்காரன் ஆவாங்களா, இல்லை அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய யோகங்கள் அடிப்படையில் ஒருத்தர் பணக்காரன் ஆவாங்களா? யோகங்கள் அடிப்படை தான் ஆவாங்கிறது உண்மை. பட் அந்த ராசி எதுக்கு எவ்வளோ தூரம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எத்தனை மடங்கு கொண்டு போகிறதுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், என்னென்ன ரூட்டில் அதை எப்படி கொண்டு போகும், நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் உள்ள அந்த பிளானட்டரி காம்பினேஷனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆவீங்க, எப்போதுலேருந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டில் எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த டேட்டா மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பார்ப்போம் தொடர்ந்து. மேஷராசி. இப்போ நம்ம மேஷராசி, இப்போ நீங்கள் பார்க்குற மேஷராசி. ஓகே, கிளியராக மைண்ட் வச்சுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணணும். உங்கள் பர்த் சார்ட் கையில் கண்டிப்பாக வேணும். பர்த் சார்ட் இல்லாமல் நான் இப்போ சொல்கிற ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு புரியாது. உங்கள் ஜனன ஜாதகம் என்பது உங்கள் கையில் இப்போ இருக்குது அப்படின்னா டீட்டெயிலாக கிளியராக அது ராசி நவாம்சம் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். பட் ராசி சக்கரம் மெயினாக எடுத்துங்க. இப்போ நீங்கள் மேஷ ராசி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சந்திரன் அந்த ஃபஸ்ட்டு ராசியில் மேஷத்தில் இருந்தால் நீங்கள் மேஷ ராசின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண நான் சொல்கிறேன். அடிப்படையில் உங்கள் சார்ட்டில் அடிப்படையில் சுக்கிரன் இல்லைனா குரு ரெண்டுத்தில் ஒருத்தராவது, ரெண்டு பேருமே நல்லா இருந்தால் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒருத்தர் சுக்கிரன் இல்லைனா குரு யாராவது ஒருத்தராவது ஆட்சியில் இருக்காராரு பாருங்கள். ஆட்சினா என்ன தெரியுமா? ரிஷப வீட்டில் சுக்கிரன் இருந்ததுன்னா அது தன்னுடைய ஓன் ஹவுஸில் இருக்குது கண்டிப்பாக. அதாவது நீங்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் கூட உங்கள் கையில் பணம் வந்துகிட்டே இருக்கும். எப்படியோ வரும். நீங்கள் வேலை செய்கிறீங்க, கொடுக்கல் வாங்கல், அந்த பணம் சுரக்கும் ஒரு யோகத்தை அந்த சுக்கிரன் கொடுத்துரும். துலாமில் சுக்கிரன் இருக்குது. துலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். காலச்சக்கரத்தில் அது 7வது வீடு. அந்த இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அது வாழ்க்கையில் நீங்கள் திருமணம் ஆன பிறகு, நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் திருமணம் ஆன பிறகு ஓரளவுக்காவது செல்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். இது 2வது ரூல் நம்பர் 2 நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம குரு கிட்ட வந்துடுவோம். ஜாதகமில் குரு, நான் அதுக்கப்புறம் சுக்கிரன் உச்சத்தை பற்றி சொல்கிறேன். குரு ஒருவேளை அதாவது இந்த தனுர் வீட்டில் ஆட்சியில் வந்துட்டார்னா, இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, மேஷத்துக்கு குரு பாக்யாதிபதி, சுக்கிரன் ஒரு கேந்திராதிபதியாகவும் இருக்கார். ஓகே, இந்த குரு ஆட்சியில் வந்துட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுத்துரும். அதே 12ஆம் இடம் மேஷ ராசியை மட்டும் நான் பேசுகிறேன். மேஷ ராசியை மட்டும் பேசுகிறேன், லக்ன அடிப்படையில் நான் பேசலை. ஏன்னா அது பெரிய டீட்டெயில் போயிடும். நீங்கள் மேஷ ராசி, நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்குறீங்க, உங்கள் சார்ட்டை பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் புரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, சந்திரன் மேஷத்தில் இருக்குது, அதுக்கு செகண்ட் ஹவுஸில் கரெக்டாக சுக்கிரன் இருக்கா. சந்திரன்னா மனசு, உங்கள் மனசு, உங்கள் ஆர்வம், உங்கள் எண்ணம், அதுக்கு பணம் வேணும். பணம் விதிப்படி வர்றது வேறு, மனசில் உள்ள ஆர்வத்தோடு வர்றது வேறு. இப்போ சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் வந்துடுச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு கையில் பணம் வரும். அதே சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் அதோட பார்வை விழுந்துடுச்சுன்னா திருமணம் ஆன பிறகு உங்களுக்கு வசதிகள் வரும். அந்த குரு அந்த தனுசில் இருந்துட்டார்னா, சந்திரன் கரெக்டாக 9ஆம் இடத்துல இருக்கும், குருவுடைய பார்வை நேராக விழும். நிச்சயமாக உங்களுக்கு பணம் லாபம் பரம்பரையாவோ இல்லை உங்களுடைய ஒரு படிப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய தகுதி அடிப்படையில் வந்துடும். அதே குரு கடகத்தில் உச்சம் அடைஞ்சிருக்காரு, உங்கள் சார்ட்டில் இருக்குது, கடகத்தில் உச்சம் அடைஞ்ச சார்ட்டில் குரு இருக்கார் அப்படின்னு வந்துடுச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கல்வி, உங்களுடைய தகுதி, அதன் மூலயமா நீங்கள் செல்வந்தராக வந்துடுவீங்க. இப்போ நான் வெறும் சுக்கிரன் குருவை மட்டும் சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேர் தான் மணிக்கு மெயினான பிளானெட்டு. என்ன தான் சனி பணம் கொடுத்தாலும், சூரியன் கொடுத்தாலும், செவ்வாய் கொடுத்தாலும், இந்த குரு சுக்கிரன் கெட்டு போயிடுச்சுன்னா அது நிற்காது. ஸோ நிலையாக ஒன்று வேணும் அப்படின்னா அந்த குரு சுக்கிரன் நல்லா இருக்கணும். சரி, அட்லீஸ்ட் ஒருத்தராக நான் சொன்னேன். இப்போது நீங்கள் கேட்கலாம், மேஷராசி இந்த 12th ஹவுஸில் சுக்கிரன் உச்சம் அடைஞ்சதுன்னா அப்போ பணம் வராதா? அந்த 12ல் குரு ஆட்சியில் வந்தாருன்னா பணம் வராதா? வரும். ஆனால் அது நிலையாக இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. இப்போ மேஷராசி என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஓரளவுக்காவது நம்ம வெல்தியாக இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்றத நீங்கள் ஒரு 4 ரூல் அப்ளை பண்ணி பாருங்கள். முதல்ல உங்கள் சார்ட்டில் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, மேஷ ராசிக்கு முதல்ல செக் பண்ண வேண்டியது சுக்கிரன் வலிமையாக இருக்காரா, வலுவிழந்திருக்காரா. நம்ம கையில் அதிர்ஷ்டன்றது வருமா வராதா எப்படி கண்டுபிடிக்குது? அந்த சுக்கிரனை மட்டும் செக் பண்ணிங்க. நீச்சம் அடையாமல் இருக்குது, தோஷம் அடையாமல் இருக்குது, பலகீனமான வீட்டில் இல்லை,
அது ஓரளவுக்கு ராசி நவாம்சத்துலலாம் வர்க்கோதம் அடைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு வகையில் ஷட்பலத்தில் கூட சுக்கிரன் ஸ்கோர் பண்ணியிருக்குன்னா மினிமம் கேரண்டி நீங்கள் பிறந்த ஒரு சாதாரண ஃபேமிலியில் ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், மினிமம் கேரண்டி ஒரு பணக்காரன் ஆகிடுவீங்க. அடுத்தது குரு, அதுவும் பலமாக இருக்கார், உச்சமாக இருக்கார், ஆட்சியில் இருக்கார், அவரோட பார்வை சந்திரன் மேலே விழுதுன்னா உங்கள் முயற்சியில் நீங்கள் வசதியாக வாழ்வீங்க. 2 ஆயிடுச்சா? 3வது, இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் யோசிக்கணும்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில், அது நீங்கள் எந்த லக்னமாகனா இருக்கலாம், பட் மேஷ ராசியாக வந்துட்டீங்க. அப்போ அந்த ராசிங்கிறது சந்திரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ். அந்த சந்திரனுக்கு செகண்ட் ஹவுஸில் எத்தனை கோள்கள் இருக்குன்னு பாருங்கள். அந்த சந்திரனுக்கு செகண்ட் ஹவுஸில் எத்தனை கோள்கள் இருக்குன்னு பாருங்கள். எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேரும் உங்களுடைய முயற்சிக்கு ஆர்வத்தை தூண்டி விடுவாங்க. பணம் சம்பாதிக்கிற ரூட்டெல்லாம் அதுதான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எவ்வளோ வெல்தியாக இருக்குன்றதையும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ப்ளஸ் என்ன தசை நடக்குது, மேஷத்துலேருந்து நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசைக்கேற்ப வசதிகள் எப்பப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறது அது கன்ஃபர்மேஷன் வரும். அது உங்கள் பர்த் சார்ட்டில் தான் காமிக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி உறுதிப்படுத்திங்க. அப்போ தான் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பீங்க அப்படிங்கிறத உறுதியாக பார்க்க முடியும். ஃபைனல் கன்ஃபர்மேஷன், மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சனி எக்காரணத்தை கொண்டும் ரொம்ப பலகீனமாக போயிடக்கூடாது. ஏன்னா சனி உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் முக்கியமான ஒரு பிளானட். இதை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக எவ்வளோ பெரிய வசதியாக வாழ போகிறீங்கன்றதை உங்கள் சார்ட் உங்களுக்கே காமிக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் தான். நான் வெறும் ராசி அடிப்படையில் அந்த எமோஷன் எப்படி இருக்கும், இந்த சந்திரனுக்கு எப்படிலாம் கோள்கள் இருந்தால் என்ன மாதிரியான ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், உங்கள் ஆர்வம் எப்படி இருக்குன்றத பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நிறைய ரூல்ஸ் இருக்குது ஆஸ்ட்ராலஜி படி. உங்களுடைய பர்த் சார்ட் இருக்குது, லக்னம் இருக்குது, யோக கிரகம் இருக்குது, கூட்டணி இருக்குது, கேந்திர கோண யோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குது, சந்திரனுக்கு சூரியனுக்கு அனபா சுனபா யோகங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் இது ஒரு ஜென்ரலாக ஒரு வியூக்காக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் பர்த் சார்ட் கையில் இருக்கான்னு பாருங்கள். ஜனன ஜாதகம் இல்லாதவங்க lifehoroscope.in போய் அப்ளை பண்ணி எடுத்துங்க. ஸோ பர்த் சார்ட் கையில் இருக்குது. பர்த் சார்ட் கையில் இருக்குன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது இப்போ எந்த ராசி, அந்த ராசிக்கு சந்திரன் இங்கிலீஷில் அது 3 போட்டிருக்கோம். அதோடைய செகண்ட் ஹவுஸை பாருங்கள். உங்கள் ஆர்வம் எங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி தொழில் செய்ய போகிறீங்க, எந்த விஷயத்தை ரொம்ப ஆர்வம் அதிகரிக்குது அப்படிங்கிறத கிளியராக காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண அடிப்படையில் சுக்கிரன் குரு இவங்க தான் பொருளாதாரத்துக்கு முக்கியமான கோள். குரு ஒரு நிலையான வருமானம், சுக்கிரன் அதிர்ஷ்டம், ப்ளஸ் அவருக்கு திடீர் அதிர்ஷ்டம், பார்ட்னர்ஸ் மூலியமான லக் ஃபேக்டரை சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ சுக்கிரன் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குது, இந்த ரெண்டுத்துடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது, பொருளாதாரத்துக்கு வசதி. அதுக்கு அடுத்த ரூல் என்னென்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் அந்த யோக கிரகங்கள் தனாதிபதி ப்ளஸ் யோக கிரகங்கள் வலுவாக இருக்காங்களா, அப்படி இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்களை வசதி ஆக்கிடும். சில பேருக்கு திடீர்னு ஜாக்பாட் மூலிமா கிடைக்கும். அதுக்கெல்லாம் சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எளிமையாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது வெதர் வி வில் ஹேவ் மணி ஆர் நாட். கடன் வந்தால் கூட சில பேர் பயந்துடுறாங்க. பட் கடன் நிலையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த கடன் திடீர்னு மாறிடும். அது பெரிய திடீர்னு வசதியாக மாறுவாங்க. சில பேர் நல்லா வசதியாக இருந்து திடீர்னு ஏழையாக மாறுவாங்க, சறுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட காம்பினேஷன்றதை நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வசதியாக இருப்பீங்களா, ஒரு நல்ல வெல்த்தியாக இருப்பீங்களா, எவ்வளோ தினம் அது அக்குமுலேட் ஆகும், எத்தனை மடங்கு உயர்வடைவீங்க அப்படிங்கிறத உங்கள் சார்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சில சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.